அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான பர்மா ஸ்பெஷல் அத்தோ தான் செய்ய போகிறோம். இந்த அத்தோக்கான நூடுல்ஸை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சூப்பராக செய்ய போகிறோம். இதுக்குள்ளே பேஜோவும் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக நுணுக்கிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பவுடராக நுணுக்க முடியுமோ அப்போ தான் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை மாவே அத்தோ மேலே தூவி சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி செய்யணும்னா, ஒரு 10லேருந்து 15 வரமிளகாவை வெறும் வானலியில் நல்லா வறுத்துட்டு குறன்னு நுணுக்கிக்கணும். அதுதாங்க சில்லி ஃப்ளேக்ஸ். அடுத்தது நம்ம நுணுக்கின பொட்டுக்கடலை மாவு இருக்குது. அடுத்தது உப்பு தண்ணி, கொஞ்சம் தண்ணியில் உப்பு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சீவனை வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு நல்ல சீவனை முட்டைக்கோசும் எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பொரிச்ச வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் எப்படி பொரிக்கிறதுங்கிறத பேஜோ ரெசிப்பிலையோ வாழைத்தண்டு சூப்பு ரெசிப்பிலையும் நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். அதை பார்த்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிச்ச பூண்டு எடுத்துக்கலாம். அதுவும் அந்த வாழைத்தண்டு சூப்பில் இருக்கும். அடுத்தது வெங்காயம் பூண்டு பொரிச்ச எண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பொடியாக வெட்டின கொத்தமல்லி தலை ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3 முட்டையை நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது அத்தோ மேலே நல்லா பிசைஞ்சு விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ 100 கிராம் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவில் நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பை போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கு பிறகு வெதுவெதுப்பான வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா திக்காக பிசைஞ்சிடணும். இது சப்பாத்தி மாவோட நல்லா திக்கான மாவு பதத்தில் இருக்கணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா எல்லோ கலரில் தான் இருக்கும். எப்போதுமே அத்தை நூடுல்ஸ் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுக்காக கேசரி பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மஞ்சத்தூள் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இந்த பதத்தில் தான் இருக்கணும் மாவு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. எதுக்காக இப்படி செய்கிறோன்னா, அந்த உரல்லேருந்து மாவு ஈஸியாக வெளியே வரும். அடுத்தபடியாக நூடுல்ஸும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா பிசைகிறோம். பிசைஞ்ச பிறகு நம்ம முறுக்கு உரல் எடுத்துக்க போகிறோம். அந்த முறுக்கு உரலில் உள்ளுக்குள்ளே ஃபுல்லுமே நீங்கள் கடலை எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் மாவு நம்ம புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி தடவின பிறகு அதுக்கான அச்சு எடுத்துக்கலாம். இந்த 3 விதமான அச்சு இருக்கும். அதில் நம்ம எந்த அச்சு எடுத்துக்கணும்னா, நடுத்தரமாக உள்ள அச்சு தான் நூடுல்ஸ் அச்சு. பெருசு முறுக்குக்குள்ளது, சின்னது இடியாப்பத்துக்குள்ளது. இப்போ நடுவில் நம்ம எடுக்க போகிறது தான் நூடுல்ஸ். இந்த ஷேப்பில் உள்ளதை எடுத்துட்டு அந்த உரலில் போட்டுட்டு மூடிடணும். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த உரலில் மாவை எடுத்து வச்சுக்கலாம். மாவை வச்சுட்டு நல்லா மூடிடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் வெங்காயம் பூண்டு பொரிச்ச எண்ணெயில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த நூடுல்ஸ்க்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அத்தோ செய்யும் போது வெங்காயம் பூண்டு பொரிச்ச எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ நூடுல்ஸ் செய்யும் போதே நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்ல சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ அந்த மாவை அப்படியே புழிஞ்சு விட்டுறலாம். நூடுல்ஸ் எவ்வளோ ரெடியாகி வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சு விட்ட பிறகு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஏன்னா நம்ம வெந்நீர் ஊற்றி தான் மாவு பிசைஞ்சிருக்கோம். 2 நிமிஷத்தில் நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு ஒரு வடிகட்டியில் இந்த நூடுல்ஸை வடிகட்டிடுங்க. வெந்நீர் எல்லாம் வடிஞ்ச பிறகு நம்ம நார்மல் தண்ணியை ஊற்றி நல்லா கூல் பண்ணணும். அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா ஸ்டிஃபாகவும் அப்படி உதிரியாகவும் இருக்கும். நம்ம நார்மல் தண்ணி ஊற்றி கூல் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய ஹோம்மேட் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த நூடுல்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம அத்தோ செய்ய போகிறோம். இதில் 1 கப் அளவுக்கு நம்ம நூடுல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த நூடுல்ஸில் நம்ம நுணுக்கி வச்ச பொட்டுக்கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. பொட்டுக்கடலை மாவு அத்தோக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு துருவன முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொரிச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், இதை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. காரத்துக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை புளி கரைசல் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. புளி கரைசல் அத்தோக்கு செம டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு கரைசலையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இப்போ பேஜோ எடுத்துங்க. நம்ம வீட்டிலே தயாரித்த பேஜோங்க. பேஜோ எவ்வளோ ஹோலோட எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறத பாருங்கள். இது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது 2 பேஜோவை நம்ம நுணுக்கி போட்டுக்கலாம். இதுவும் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நுணுக்கி போட்டுக்கலாம். அடுத்ததாக முட்டை. நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையில் 8 துண்டுகளை அப்படியே கைகளால் பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அத்தோ சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பொரிச்ச எண்ணெய், வெங்காயம், பூண்டு பொரிச்ச எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இது மேலே கொத்தமல்லி தழை, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்படி கலந்தாலே நம்மளோட அத்தோ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கூட நம்ம சாப்பிட்லாம். ஆனால் இது கூட வாழைத்தண்டு சூப்பு சேர்த்தா சூப்பராக இருக்கும். இந்த வாழைத்தண்டு சூப்பு நான் 3 கரண்டி சேர்க்குறேன். இந்த வாழைத்தண்டு சூப்பு எப்படி செய்கிறதுங்கிற லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம 3 விதமான வாழைத்தண்டு சூப்பு அதில் செஞ்சுருப்போம். பர்மா ஸ்டைல் அத்தோ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம நூடுல்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நம்ம நூடுல்ஸ் வந்திருக்கு. அதனால் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த அத்தோ நூடுல்ஸை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அதுலேயும் நீங்கள் கலந்துக்குங்க.